வணக்கம் நண்பர்களே. இன்று சாதத்திற்கும் இட்லிக்கும் அருமையான சைடு டிஷ் ஆக இருக்கும் காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த குழம்பு செய்ய 8 கத்திரிக்காய்களை 4ஆக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கடாயில் 2 மேஜைக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய்களை சேர்த்து சுமார் 5 நிமிடங்கள் நன்றாக வதக்கி தனியாக எடுத்து வைக்கவும். அதே கடாயில் மீதமுள்ள நல்லெண்ணெயை ஊற்றி காய்ந்ததும் அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி வெந்தயம் மற்றும் அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்து தாளிக்கவும். பிறகு சிறிதளவு கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கிய 15 சின்ன வெங்காயம் மற்றும் 10 பூண்டு பற்கள் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்குங்கள். அதன்பின் நறுக்கிய 2 தக்காளிகளை சேர்த்து நன்றாக மசியும் வரை வதக்கவும். இப்போது 2 மேஜைக்கரண்டி சாம்பார் தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிடம் வதக்குங்கள். மசாலாவின் நறுமணம் நன்றாக வரும். அடுத்து எலுமிச்சை அளவு புளியை தண்ணீரில் கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை ஊற்றி நன்றாக கலக்கவும். இதை சில நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள். குழம்பு நன்றாக கொதித்து எண்ணெய் மேலே பிரிந்து வர ஆரம்பித்ததும் வதக்கி வைத்துள்ள கத்திரிக்காய்களை சேர்க்கவும். மிதமான தீயில் சுமார் 10 நிமிடங்கள் வேகவிடுங்கள். கத்திரிக்காய் மசாலாவை நன்றாக உறிஞ்சி குழம்பு கெட்டியான பதத்திற்கு வந்ததும் அடுப்பை அணைத்து இறக்குங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே, சுவையான மணமான காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயார். சூடான சாதம், இட்லி அல்லது தோசையுடன் பரிமாறி சுவைத்து மகிழுங்கள். யமுனாஸ் FM உடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சுவையான சமையல் குறிப்புடன் சந்திப்போம். நன்றி.